महित्वा उपस्थेते देव्यदितेऽग्निमन्नादमन्नाध्याजाददे आयङ्गौ कृष्णिरक्रमीदसनं मातरं पुनः पितरं च प्रजं सुवः. நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு சரீரத்திலிருந்து ஏற்படக்கூடியதான சகலவிதமான உபாதைகளையும் ஆதி வியாதி என்று சொல்லக்கூடியதான மனதினாலும் சரீரத்தினாலும் ஏற்படக்கூடியதான சகல உபாதைகளும் நமக்கு எம்பெருமான் மூலமாக வேதத்தின் மந்திரங்கள் மூலமாக நாம் அவற்றை சொல்லுவதன் மூலமாக நமக்கு தீர்வாக அமைகிறது. அதிலே ஒவ்வொரு விதமான உபாதைகளுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அதிலே முக்கியமாக பல மந்திரங்கள் உள்ளது. அந்த மந்திரங்களிலே எந்த மந்திரங்கள் எல்லாம் உயர்ந்தவையாக இருக்கின்றதோ, அதாவது உயர்ந்தவை என்றால் நேரடியாக அவற்றையே சொல்லக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த மந்திரங்கள் பெயர் பெற்றவை. உதாரணமாக புருஷசூக்தம் என்று சொல்லுகின்றோம். அது எம்பெருமானை நேரடியாக சொல்லுகின்றது. புருஷன் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நேரடியாக சொல்லுகின்றதனால் புருஷசூக்தம் உயர்ந்ததாக சொல்லப்படுகின்றன. அதேபோல் ருத்ரம் என்று ருத்ரனை நேரடியாக சொல்லப்படுவதனால் ருத்ரம் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. பிராட்டியை நேரடியாக சொல்வதனால் ஸ்ரீ சூக்தம் உயர்வாக சொல்லப்படுகின்றன. அதேபோல் பூமி பிராட்டி என்று சொல்லக்கூடியதான பூமாதேவியை நேரடியாக சொல்லப்படுகிறதுனால பூசூக்தமும் உயர்வாக சொல்லப்படுகின்றது. சில மந்திரங்கள் சில சூக்தங்கள் தான் அவற்றை நேரடியாக கொள்ள முடியும். மற்றவைகள் எல்லாம் கவுனமாக, அதாவது மறைமுகமாக அவற்றின் அர்த்தத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக எந்தெந்த மந்திரங்கள் நேரடியாக சொல்லப்படுகின்றனோ அந்தந்த மந்திரங்களுக்கு விசேஷம் உயர்வு ஜாஸ்தி என்பதாக சொல்லுவார்கள் பெரியவர்கள். அவற்றிலே நம் எல்லோரையும் தாங்கக்கூடியவளும் ஒவ்வொரு யுகத்திலே நடக்கக்கூடியதான பலவிதமான கஷ்டங்களையும் அசுரர்களால் ஏற்படக்கூடியதான பலவிதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு நம் எல்லோரையும் தாங்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய பூமாதேவியை பற்றியதான சூக்தமானது இது. இந்த பூலோகமானது மாத்ரு வடிவில், தாயின் வடிவிலே, பூமாதேவியின் வடிவிலே இருப்பதாக வேதம் சொல்லுகின்றது. உபஸ்தேதே தேவ்யதிதே அக்னிமன்னாதமன்னாத்யாஜாததே. இந்த பூமாதேவி எம்பெருமான் வராக அவதாரம் கொண்டு இந்த பூமாதேவியை உத்தாரணம் செய்தார். இதை அழகாக வேதம் சொல்லுகிறது. உத்ருதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுனா பூமிர்தேனுர்தரணி லோகதாரிணி. எம்பெருமான் வராக அவதாரத்தை எடுத்து இந்த பூமி பிராட்டியை மூழ்கி இருக்கக்கூடியதான, கடலிலே மூழ்கி இருக்கக்கூடியதான இந்த பூமி பிராட்டியை நமக்காக உத்தாரணம் செய்தார். இதைதான் ஆண்டாள் அழகாக சொல்லுவார். பாசி தூர்த்து கிடந்து பார்மகக்கு பண்டொரு நாள்
மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம். அதாவது எம்பெருமான் மானமிலா பன்றி என்று சொன்னால், மானம் என்றால் அளவு, மிகவும் பெருத்ததாக மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான வராக அவதாரத்தை எம்பெருமான் எடுத்து பாசி தூர்த்து கிடந்து பண்டொரு நாள், அதாவது பூமியின் அடியிலே இருக்கக்கூடியதான பூமாதேவியை எம்பெருமான் வராக அவதாரம் கொண்டு எடுத்தான். பல அவதாரங்களை மறைமுகமாக சொல்லி இருந்தால் கூட வேதத்திலே நேரடியாக வராக அவதாரத்தை நேரடியாக வேதம் அழகாக இங்கே சொல்லுகின்றது. உத்விதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா பூமிர் தேனுர் தரணி லோகதாரணி. எம்பெருமான் தன்னுடைய சதபாகுனா என்று சொல்லக்கூடிய 1000 தோள் 100 தோள் கொண்டு இந்த பூமியை உத்தாரணம் செய்தார். இந்த பூமியானவள் பொறுமையே வடிவானவள், லோகதாரணி, இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவள். இந்த பூமி பிராட்டியின் பெருமையை சொல்லும் பொழுது வேதத்திலே பூமி பூமி என்றே சொல்லுகிறார்கள். இந்த பூமிக்கு பிருத்திவி என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த பிருத்திவி என்ற பெயர் எப்படி என்று வந்தது என்றால், பிருத்து என்ற மன்னன் ஆண்டதால் இந்த பூமிக்கு பிருத்திவி என்று பெயர் வந்ததாக காளிதாசன் சொல்லுகின்றான். அழகாக குமார சம்பவத்திலே சொல்லும் பொழுது, எம் சர்வசீலா பரிகல்பிய வத்சம் மேரோஸ்திதே தோக்தரி தோகதக்ஷே பாஸ்வந்தி ரத்னானி மகௌஷதீஷ்ட பிருத்ரு பதிஷ்டாம் துதுகுர் தரித்ரீம். இந்த பூமியிலே இருக்கக்கூடியதான சகல விதமான ஓஷதிகளும், எல்லா விதமான தானியங்களும், எல்லா விதமான மணிகளும் ரத்னங்களும் எவையெல்லாம் பூமியிலே நமக்கு கிடைக்கின்றனவோ இவையெல்லாம் எப்படி கிடைத்தது என்று கேட்டால், மேருமலையை கன்றாகவும் பசுமாடாக மேருமலையும் இமயமலையை கன்றாகவும் வைத்து இந்த பிருத்வி என்று சொல்லக்கூடியதான ராஜாவானவன் இந்த பூமியிலே பாலை போன்று எல்லா விதமான ஓஷதிகளையும் ரத்னங்களையும் தானியங்களையும் கறந்தான் என்பதாக காளிதாசன் குமார சம்பவத்திலே சொல்கின்றார். ஆகையாலே இந்த பிருத்வி மன்னன் ஆண்டதினால் இதை பிருத்திவி என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் பூமிர் தேனுர் தரணி லோகதாரணி என்று சொல்லும் பொழுது இந்த லோகத்தையே தாங்கக்கூடியதான பிராட்டியாக, பூமி பிராட்டியாக இருக்கக்கூடியவள் என்று வேதம் சொல்லுகின்றனர். இந்த பூமியின் பெருமையானது மிகவும் உயர்வாக சொல்லப்படுகிறது பூசூக்தத்திலே. காரணம் என்னவென்றால், எம்பெருமானுக்கு ஸ்ரீ பூ சமேத எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லுகின்றோம். அந்த பூமி பிராட்டியின் அம்சமாக இருக்கக்கூடிய பலவிதமான அவதாரங்களும் உண்டு. பிராட்டியும் எம்பெருமானை போல சில இடங்களிலே பல இடங்களிலே அவதாரங்களை செய்கின்றார். அதிலே பூமி பிராட்டியின் அவதாரமாக ஆண்டாளும், பெரிய பிராட்டியின் அவதாரமாக சொல்லுவதுண்டு. அதே போன்று இந்த பூமியானது, இந்த பூதேவியானது எப்படி பெருமைப்படப்படுகின்றாள் என்று கேட்டால், எம்பெருமானே இந்த பூமாதேவியை சுற்றி வருகின்றானாம். ஆகையால் எம்பெருமான் மிகவும் விசேஷமானவன். அந்த எம்பெருமானை காட்டிலும் பூமியானது, பூமி பிராட்டியானவள் மிகவும் விசேஷமானவள் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. பூமி பூம்நாத்யோர்வரிணாந்தரிக்ஷம் மகித்வா உபஸ்தேதே தேவ்யதி தேக்னிமன்னாதமன்னாத்யாயாததே ஆயங்கௌ கிருஷ்ணிரக்ரமீதசனம் மாதரம் புனः பிதரஞ்ச பிரயம் சுவஹா. இந்த பூமி தேவியின் பெருமையானது எப்படி என்றால், எல்லா விதமான பொருட்களை காட்டிலும் மேன்மையுடைய ஹே பூமி தேவியே, நீ ஆகாசமாகவும் இருக்கின்றாய், நீ பூமியாகவும் இருக்கின்றாய், நீ எல்லா விதமான ஸ்வரூபத்தையும் இருக்கின்றார். அதாவது இந்த பூமி பிராட்டியை வர்ணிக்கும் பொழுது எல்லா விதமான அந்தரிக்ஷம் என்று சொல்லக்கூடியதான ஆகாசத்தினுடைய வடிவாகவும் பூமி தேவியானவள் சொல்லப்படுகிறாள். அந்த ஆகாசத்தினுடைய அம்சமாகவும் பூமியின் அம்சமாகவும் இருக்கக்கூடியதான
இந்த பூதேவியை நான் நமஸ்கரிக்கிறேன். அவள் எனக்கு பலவிதமான எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்க வேண்டும். ஏன் நாம் பூமி பிராட்டியை உயர்வாக சொல்லுகின்றோம் என்று கேட்டால், இந்த மனுஷனானவன் இந்த பூலோகத்திலே ஜனிக்கும் பொழுது பலவிதமான பிறவர்களுக்கு பின்னே தான் ஜனிக்கிறான் மனிதனாக. அப்போது இந்த மனிதன் செய்யக்கூடியதான சகலவிதமான பாபங்களையும் இவன் செய்யக்கூடியதான எல்லா விதமான தீய செயல்களையும் பொறுத்துக் கொண்டு இவனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் பூமாதேவியானவள். நல்லோர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கெட்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாவற்றிலும் பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் தன் மக்களை போன்று பூமாதேவியானவள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள். ஆகையால் தான் பூமாதேவியை நாம் தாய் என்று சொல்லுகின்றோம். அதிலே முக்கியமாக சொல்லும் பொழுது கௌஹு என்ற சப்தம் ஏற்கனவே நான் சொன்னேன். முன்னால் பார்க்கும் பொழுது பசுமாட்டுக்கும் பொருந்தும் பூதேவிக்கு பொருந்தும் என்று சொன்னார் போலே, இங்கே பூதேவியை கௌஹு என்ற சப்தத்தினாலே சொல்லுகிறார்கள். ஆகையால் தான் பூமாதேவியானவள் ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொரு கால், அதாவது கிருத்த யுகத்திலே 4 காலோட இருக்கக்கூடியதான பசுவாகவும், திரேதா யுகத்திலே 3 கால்களோடு இருக்கக்கூடிய பசுவாகவும், துவாபர யுகத்திலே 2 கால் இருக்கக்கூடியதான பசுவாகவும், கலியுகத்திலே ஒரே ஒரு கால் இருக்கக்கூடிய பசுவாகவும் வர்ணிக்கப்படுவார். காரணம் என்னவென்றால், கிருதயுகத்திலே தர்மம் எங்கும் தழைத்திருந்தது. ஆகையால் பூமிதேவி ஆனவள் 4 காலோடே நின்று கொண்டிருந்தாள். திரேதாயுகத்திலே சிறிது தர்மமானது குறைந்து விட்டது, சத்தியம் போன்றவைகள் சிறிது குறைந்து விட்டதனால் பூதேவியானவள் 2 காலோடே நின்று கொண்டிருந்தாள். துவாபர யுகத்திலே மிகவும் நாம் துவாபர யுகத்திலேதான் மகாபாரதம் போன்றவற்றை நாம் அனுபவித்திருக்கிறோம். அவர் துவாபர யுகத்திலே பூமி தேவியானவள் 3 காலோடே, அதாவது தர்மம் மிகவும் மிகவும் குறைந்து 3 கால்களோடு இருக்கின்றாள். கலியுகத்திலே ஒரே காலிலே நிற்கின்றாள், அதர்மங்கள் பெருக்கெடுத்து விட்டதாக. ஆகையால் தான் பூமி தேவியை நாம் பசுவினுடைய வடிவமாக நாம் வர்ணிக்கின்றோம். ஆக இப்பேற்பட்ட பூமாதேவியானவள் நம்மளுடைய எல்லா விதமான பாபங்களையும் எப்படி போக்குவது என்று பகவானிடம் பிரார்த்திக்கிறார். இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடியதான சகலவிதமான ஜீவராசிகளும் ஏதோ ஜென்மாந்தரத்திலே செய்துவிட்டதாக இருக்கக்கூடியதான பல பாபங்கள் மூலமாக பிறவி எடுத்திருக்கிறார்கள். இந்த பிறவியிலிருந்து இவர்கள் விடுபட வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன வழி என்று கேட்கிறாள் பூமாதேவி. ஏனென்றால் நமக்கு தாய் பூமாதேவி, தந்தை வராக பெருமான். அந்த வராக பெருமானிடம் கேட்கிறார் என்ன வேண்டும் என்று. அதற்கு வராக பெருமான் சொல்லுகிறார், அகம் ஸ்மராமி மத்பக்தம், எவன் என்னை நினைக்கின்றானோ நான் அவனை நினைக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பூமாதேவியின் பெருமையானது வராகவதாரத்தினால் முதலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஸ்வேத வராக கல்பம் என்று. அந்த பூமி பிராட்டியின் பெருமையை நாம் மேலும் பலவிதமான ஸ்லோகங்கள் மூலமாகவும் வேதத்தின் சுவையின் மூலமாகவும் வேத மந்திரங்கள் மூலமாகவும் நாம் அனுபவிப்போம்.